திரும்ப நான் அதான் கேட்டிருக்கேன், எவிடன்ஸ் எவிடன்ஸ் எவிடன்ஸ். அதுதான் இந்த இடத்துல நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஓகே, இல்லை என்கிட்ட சொன்னாங்க எனக்கு வந்து உங்களை வந்து இந்த இடத்துல இது பண்ணுறதுக்கே பயமா இருக்கு, எதுவுமே ரெக்கார்ட்லாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி நான் அந்த இடத்துல சொன்ன விஷயம், மேம் எனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல நம்ம உட்காரோம் அப்படின்னா அது வந்து நீங்க பிரைவேட்டா இருக்கணும்னு ஒரு கான்வர்சேஷன் சொல்றப்ப அதை நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்னு நான் சொன்னேன். பட் அவங்க என்ன வேலை பார்த்துருக்காங்க அந்த இடத்துல? கரெக்ட், ரெக்கார்ட் பண்ண என்கிட்ட அவங்களுக்கு தெரியாம நான் ரெக்கார்ட் பண்ணேன், விச் இஸ் அகைன்ஸ்ட் ரைட் டு பிரைவசி. எப்படி நீங்க ஒருத்தவங்களோட கான்வர்சேஷன் அவங்களுக்கு தெரியாம அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணுவீங்க? தப்பு தானே. அப்ப இந்த இடத்துல என்னால முடியுங்க, இந்த இடத்துல ஆடியோ இருக்கு, என்னால கொடுக்க முடியும். பட் அந்த இடத்துல அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இல்ல நான் எதுவும் இங்க பேசினது நமக்குள்ள இருக்கும், நான் வெளில கொண்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு தான் இடத்துல நிறைய விஷயம் சொன்னாங்க, அதெல்லாம் நான் இடத்துல உட்காந்து சொல்லட்டுமா? அது ரொம்ப கேவலமான விஷயம், அதை நான் பண்ண மாட்டேன். அது பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. பிகாஸ் நான் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது. பட் அவங்க அது எல்லாத்தையும் மீறிட்டாங்களே இந்த இடத்துல. மீறிட்டாங்கன்றதை தாண்டி என்ன இருக்கு? நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்றேன், அன்னைக்கு அவங்க முன்னாடி உட்காரும் போது சொன்னது அதுதான். உங்க பேரை யூஸ் பண்ணி வச்சுதான் இங்க விஷ்ணு இஸ் டூயிங் மேனிபுலேஷன். வெளில அது ஏன் நடக்குது, அதெல்லாம் இல்லைன்னு ஆஃப் பண்றதுக்கு நீங்க வெளில வாங்க, வெளில வந்து பேசுங்கன்னு தான் நான் சொன்னேன். வீடியோலயே அதான் சொல்லியிருந்தீங்க நீங்க. வீடியோல அதுதான் சொன்னேன், இப்பயும் நான் அதான் சொன்னேன், அங்கேயும் நான் அதான் சொன்னேன். சரி, நான் ஓப்பனா சரி 25 நாளைக்கு முன்னாடி பேசினாங்கல்ல லீகல் ஒருத்தர் அனுப்பிச்சு, அது ஏதோ ஒரு அட்வொகேட் கிட்ட, அட்வொகேட்ஸ் அவங்க முடிச்சுட்டாங்க சரியா, அட்வொகேட்ஸ் கிட்ட வந்துட்டு அவங்க 2.5 lakhs கேட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. அப்படி கேட்ட அட்வொகேட்ஸ் கிட்ட ஒரு அட்வொகேட்டை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? தேடிக்கிட்டு வந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? நான் வர சொல்லி மீட் பண்ணேன், அங்க அவங்க வந்திருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி எனக்கு ஒரு பர்பஸ் இருந்தா நான் அவங்கள மீட் பண்ண போயிருக்கணுமா, இல்ல அவங்க என்ன தேடி வந்திருப்பாங்க? கரெக்ட். என்கிட்ட வந்து கேட்ட விஷயம் அவங்க தான், டிவோர்ஸ்க்கு என்ன ப்ரொசீடிங்ஸ் ஆகும், அவங்க லைஃப்ல முன்னாடி என்னென்னலாம் நடந்தது, இப்போ என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். எல்லாத்தையும் சொன்னாங்களா? எல்லாமே அவங்க என்கிட்ட சொன்ன வரைக்கும் சில விஷயங்கள், அது எல்லாமே இன்வால்வ்டான்னு கேட்டால் அதுக்கு எனக்கு தெரியாது அந்த இடத்துல.